வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா ருசியான மண்சட்டி நண்டு குழம்பு, அதாவது கிரேப் கறி. மலேசியாவில் கரி கத்தாம்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு நான் என் தங்கச்சி வாங்கி கொடுத்த மண் சட்டியில இந்த குழம்பு வைக்க போறேன். தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிங்க, நல்ல வாசமா இருக்கும். 1 டீஸ்பூன் சிறு சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் லேசா பொரிய விடுங்க. அடுத்தது 7-8 வரமிளகா சேர்த்துக்குங்க. இதோட இதுல வெட்டன 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, 2 சிகப்பு மிளகா இதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது இதுல 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. சின்ன சின்னதா வெட்டின 2 பெரிய தக்காளி பழத்தை இதுல சேர்த்துக்கிறேன். நண்டு குழம்புக்கு தக்காளி பழம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். அடுத்தது இதுல இஞ்சி பூண்டு பச்சை மஞ்சள் அரைச்ச பேஸ்ட்டை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா வதங்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அரைச்சி போட்ட பேஸ்டோட பச்சை வடையெல்லாம் போயிடணும். இங்க பாருங்க, எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வாங்க மசாலா பவுடர்ஸை சேர்த்துக்கலாம். சிறு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கசகசா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் கறி பவுடர் 3 இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3 இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன். இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா வெந்து லேசா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடி பிடிக்கும், அப்பப்ப பார்த்து கிண்டி விட்டுக்குங்க. அடுத்தது வாங்க வெட்டி சுத்தம் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துக்கலாம். இங்க நான் 1 கிலோ நண்டை மஞ்சள் தூள் போட்டு மெரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்ப சட்டியில சேர்த்துக்கிறேன். இதோட இதுல 1/2 எலுமிச்சம்பழ சாறை புளிஞ்சு சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இந்த நண்டை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க. மண் சட்டியில லேசா அடி பிடிக்கும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப நல்லா கிண்டி விட்டுக்குங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்க நான் 1/2 மூடி தேங்காய் பாலை கொஞ்சம் தண்ணி கலந்து இதுல சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலை பார்த்து பயப்படாதீங்க. தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே நம்ம தேங்காய் பாலில் குழம்பு வைக்கும் போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். மண் சட்டினால கொஞ்சம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்பப்ப நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இங்க பாருங்க, நல்லா கம கம கமன்னு எப்படி கொதிக்குது. அடுத்தது இதுல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கடைசியா சேர்த்துக்கும் போது குழம்பு நல்லா வாசமா இருக்கும். கருவேப்பிலை போட்ட பிற்பாடு ஒரு 2 நிமிஷத்துல அடுப்பை அடைச்சிருங்க. கலக்கலான மண் சட்டி நண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல? நிறைய பேர் என்கிட்ட நண்டு குழம்பு ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதனாலதான் இந்த தடவை நண்டு குழம்பு உங்களுக்காக வச்சு காமிச்சிருக்கேன். இந்த நண்டு குழம்ப என் ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட போறேன். நீங்களும் இந்த அருமையான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.